குருவியோட வாழ்க்கைய எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுது? குருவி பார்த்துருக்கீங்களா? கூடு கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது இரை எடுக்கு, கூடு கட்டு, குஞ்சு பொரிக்கி, இதே வேலையா இருக்கு. அதான் எங்களோட வேலையே. மரம் கட்டி வர்றவங்களுக்கு ஒரு கற்றல் ஏற்படுத்தி குடுக்கலாம்ங்கிறது தான் இந்த மாரி ஒண்ணு இருக்கு. ஒரு நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்வேன். என் உடம்புக்கு ஏற்றவாறு, மனதுக்கு ஏற்றவாறு பொருந்தி வாழ்றது. இல்ல பார்ப்பேன். அதான் ஃபோன் பார்க்குற மாரி தானே இப்ப உங்களே ஃபோன் பயன்படுத்துனால தான் இப்ப நீங்களே இங்க வந்திருக்கிறீங்க. அதான் தேவைக்கு பயன்படுத்திக்கணும். அதுக்குள்ளேயே போயிருமான்னா, ஆமா இப்பவும் நான் போயிடுறேன். ஆனா அப்ப மீண்டுர்றேன். இது தேவையில்ல. அதான் 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 உண்மைதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். முடிய மாட்டேங்குன்னு சொல்றாங்கல்ல. இல்லைங்க, உங்களுக்கான அதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு இல்லை. இப்ப நீங்க உங்க கூப்பிட்டு வந்தங்காட்டிக்கு தானே உங்களுக்கு இது தெரியுது. அப்படியா? இப்ப உங்க கண்ணு வந்து 150 டிகிரி பாக்குது. இப்ப உங்களுக்கு கண்ணாடியே தேவையில்லை. ஆ இப்ப இங்க வந்ததுக்கு இப்ப நான் எல்லா விஷயத்தையுமே என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கடத்திவிட முடியுமான்னு தெரியாது. ஆனா இதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்திட முடியும். நீங்க இங்கிருந்து போகும்பொழுது இந்த ஒரு கொஞ்சமாவது அந்த ஆர்வம் ஏற்படும். அப்போ சுய சிந்தனைக்கு திரும்புவீங்க. சுய சிந்தனைக்கு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் படிப்படியே மிக எளிமையா பொருந்துடும். இதே நீங்க வந்து இப்போ உங்க காலேஜில இருந்து இங்க வரைக்கும் வந்தீங்க இல்லையா? எல்லா பொருட்களும் அப்சர்வ் பண்ணீங்களா? எதுவும் இல்ல. ரொம்ப குறைவு. ஆனா நடந்து வந்தீங்க பாருங்க. அப்ப எல்லாமே இது என்ன செடி? இது எப்படி கட்டியிருக்கிறாங்க? இதெல்லாம் கவனிச்சீங்களா இல்லையா? ஆ ஆ அதான் 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 இந்த விஷயம் இந்த அனுபவம் கொடுத்துதா இந்த அனுபவம் கொடுத்ததா இப்ப நம்ம எங்க இந்த அனுபவத்தை கொடுக்காம நமக்கே நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். வேற யாருக்கும் பண்ணல, நம்ம கண்களுக்கு பண்றோம். எல்லாத்தையும் ஆக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லை. வேற வேற கேள்வி. நாங்க குடும்பத்தினர் எங்களுக்கு வேணும். இப்போ ஒரு குருவியோட வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுது? குருவி பார்த்துருக்கீங்களா? கூடு கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது இரை எடுக்கு, கூடு கட்டு, குஞ்சு பொரிக்கி, இதே வேலையா இருக்கு. அதான் எங்களோட வேலையே. மரம் கட்டி வர்றவங்களுக்கு ஒரு கற்றல் ஏற்படுத்தி கொடுக்கலாம்ங்கிறது தான் இந்த மாதிரி ஒன்று இருக்கு. வேற வேற கேள்வி. வேற என்ன கேட்கல அங்க கேட்கறது. இங்க எல்லாம் கவனிச்சிங்களா? என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, கவனிக்கலையா? பெங்களூர்லயே இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இங்க இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. நான் 7 ஆண்டுகள் ஆச்சு, ஒருபோதும் கூட அந்த எண்ணம் வரலவே இல்லை. அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல 15 ஆண்டுகள் முதல் ஆண்டு போனோன்னுமே எனக்கு அங்கே சலிப்பு தட்டிடுச்சு. இது இல்லை நமக்கான வாழ்க்கை அப்படின்னு. அப்போ எனக்கான பொருளாதாரத்தை எடுத்துக்கிறதுக்காக 15 ஆண்டுகள் ஓட வேண்டியதாக இருந்தது. அப்போது நான் சிந்தனையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த சிந்தனைகள் தான் இப்போ செயலாக மாறி இருக்கு. ஆமாம்மா. நல்ல தூக்கத்தை இழந்திருப்பேன், நல்ல உணவை இழந்திருப்பேன், நல்ல குடும்பத்தை இழந்திருப்பேன். இந்த நீங்கள்லாம் வர்றதும் கூட இழந்திருப்பேனே. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் வந்து ஐசைட்டுக்கு கண்ணாடி போட்டிருந்தேன். இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு என் கண்ணாடி போடுறதே மறந்துட்டேன். அது ஒரு எவ்வளோ பாரங்கிறது எனக்கு தெரியும். கண்ணாடி போட்டிருக்கிறது என்ன வாரம் போட்டே இருக்கணும். இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு கண்ணாடி போடுறது இருந்துச்சு. வானியல் இதெல்லாம் சொன்னாங்களே, நாம் ஒரு ரவுண்ட் போயிடலாம். சரிங்களா? சரி வாங்க.
காட்டில் இருக்கிற கல்லு மண்ணுங்களை எடுத்துட்டு வந்து கட்டணும். இந்த கூரையில விழுந்த கூரை முதல்ல அமைச்சிட்டு தான் அந்த சுவரை எழுப்பணும். இப்போ கூரையில் விழுகிற தண்ணி எடுத்து தான் சேமித்து சேறு குழப்பி படிப்படியாக கல், அதாவது வாழ்ந்துட்டே இந்த வீட்டை கட்டணும். இங்கே இஎம்ஐ போட்டு கட்டல. ஃபேன் தேவையான வேணுமா? இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் இருக்கிறதுனால அது ஜன்னலோட காத்தோட்டத்திலேயே வந்து நமக்கு காற்றோட்டம் கிடைச்சிருக்கு. அதுக்காக எனக்கு ஃபேன் தேவைப்படாது. சரிங்களா? ஒன்றும் செல்ல கவனிங்க. அப்போ இப்போ நம்ம இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா டைல்ஸு மார்பிள்ஸு இதோட இருக்கும் பொழுது இந்த நிலத்தோட தொடர்ச்சி உங்கள் நிலத்தில் இருக்கிற கற்களையும் மண்ணையும் எடுத்து பண்ணும் பொழுது இது வெறும் வீடு கிடையாது, எங்கள் உடலோட ஒரு உறுப்பு. எப்படி ஒரு தோல் வந்து நமக்கு புறச்சூழல்ல இருந்து உள்ளுறுப்புகளை காப்பாற்றுதோ அதே போல நம்ம வெயில் புயல் மழை காலங்களில் நம்ம முழுமையாக காப்பாற்றணும். அதுக்கு சரியான ஒரு தட்பவெப்பநிலை இருக்கணும். அது இந்த வீடு தருது. அதான் மரபு வீடு. இதுக்கு பராமரிப்பு, இதுக்கு பேர் தான் உயிர் உள்ள வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீர் நெருப்பு காற்று இந்த மூன்று சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு உயிர் உருவாகுது. அதே போல இந்த சுவர்களில் பார்த்துட்டிங்கன்னா இந்த நீர் நெருப்பு காற்று சமநிலை, இந்த சுவர் வந்து சுவாசிக்கக்கூடியது. சுண்ணாம்பு தான் பூசியிருக்கோம். அப்போ சுவாசிக்குது. கல் மண் இருக்கும் பொழுது அது சுவாசிக்குது. அப்போ சுவாசிக்கும் பொழுது உள்ள இருக்கிறவர்களையும் ஆரோக்கியமாக வச்சு. இப்போ நாம் இருக்கும் பெரும்பாலான அந்த நவீன வீடுகள் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமே அந்த வீடு தான் காரணம். சுவாச சிக்கல் ஏற்படுது, நுரையீரல் சிக்கல் ஏற்படுது. வெளியில சூடுனா உள்ளே சூடாது, வெளியில குளிர்ச்சின்னா உள்ளே குளிர்ச்சியாது. ஆனா இது எல்லா காலத்திலையும் சமநிலையோட இருக்கு. அப்ப இந்த அனுபவத்தை நாங்க முழுமையா பெறணும்னா எனக்கு இங்க பணம் தேவையில்லை. இந்த வீடு அமைக்கிறது குறைவான பணத்திலேயே என்னால இது செய்யறது. இப்போ உணவு சேமிப்புல வந்து பாத்துட்டீங்கன்னா இதுவுமே அப்படிதான். இந்த வீடு மாதிரி தானியங்களுக்கு வீடு மாதிரி எப்படி இந்த நமக்கு எப்படி வீடு மாதிரியோ அதே போல தானியங்கள் கெடாம இருக்கிறதுக்காக இது நாங்களே இந்த புதிர் பண்ணது பேர் வந்து புதிர். இது இதுல இப்போ நாங்கள் நெல் போட்டு வச்சிருக்கோம். அது வேச்சு இடிச்சு நாங்கள் அரிசிக்கு பயன்படுத்திக்கிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா கெடாம வச்சுக்க. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க எப்படி கெடாம வச்சுக்குவீங்க அப்படிங்கிறது பற்றி கேட்டீங்களா? ஆமாம், அதுக்கான பதில் இல்லை. உணவு வந்து இருக்கு. அமாவாசை காலங்களில் வெளியில் எடுத்து போய் காய போட்டு மடியில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் விதை நேர்த்தி பண்ண முடியும். அமாவாசை தான் வெப்பத்துக்குரிய காலம். வெப்பம் அதிகமாக இருக்கு. அப்போ வந்து விதை நேர்த்தி பண்ணக்கூடிய சரியான காலம் அமாவாசை. கீழே கோட்டை அது திறந்து அப்படிதான் எடுப்பாங்க. இந்த எடுத்தோடனே மேல தூக்கிடல. இதுக்கு பாத்துட்டீங்கன்னா இதுக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சாதான் இதை பண்ண முடியும். அப்போ பிசிக்ஸ் எங்க வருது? இங்க ஒரு வீடு கட்டையிலேயே அந்த பிசிக்ஸ் தெரிஞ்சது. எனக்கு தியரி கல்வி வேணுமா, எனக்கு நடைமுறை கல்வி வேணுமா அப்படிங்கும்போது நடைமுறையிலேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த வீடு கட்டுறதுல இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, காலம் அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல பார்த்துட்டீங்கன்னா காலத்தை எப்படி நம்ம இப்போ எல்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, காலம் அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வின்டர் சீசனுக்கான உடைய மேனுஃபேக்சர் பண்ணோம்னா நம்ம அதுக்கு முன் காலத்திலேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணித்தான் ஆகணும். அப்போ தான் அந்த காலத்தை புரிஞ்சுக்கணும். அது எப்போ வின்டர் வருது, எப்போ சம்மர் வருது, இது தெரிஞ்சால் தான் முன்கூட்டியே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதே போல் ஒரு உப்பு விற்கிறவன் மழைக்காலத்தில் போய் உப்பு விற்க முடியுமா? விற்க முடியாது. அப்போ அதுக்கும் காலம் அறிதல் ரொம்ப முக்கியமானது. இப்போ காலம் அறிதல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் மிக மிக முக்கியமானது வேளாண்மை செய்யறதுக்காக பட்டம் பருவம் பார்த்து வேளாண்மை செய்யணும். அப்படிதான் நாங்கள் பட்டம் பருவம் பார்த்து வேளாண்மை செய்கிறோம். பட்டம் பருவம் பார்த்து இந்த வீடு கட்டணும். மண்ணு வீடு மழைக்காலத்தில் கட்ட முடியுமா? ஆனால் அதே நேரத்தில் மழை நீரும் வேணும். இது ரெண்டும் எப்படி நாங்கள் பண்ணுறோன்னா சரியான பொழுதை தேர்ந்தெடுக்கிறோம்.
அப்படி பார்க்கும் பொழுது அப்போ இந்த பொழுது எது எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு, பூமி, சூரியன், நம்மளை சுற்றியுள்ள 7 கோள்கள். அந்த 7 கோள்கள் தான் நம்ம முன்னோர்கள் வந்து 7 கிழமைகளாக வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த 7 கோள்கள் 7 கிழமைகளாக இருக்குது. அந்த 7 கோள்கள் வந்து நமக்கு பக்கத்தில் வரும்பொழுது, தூரத்தில் போகும்பொழுது ஒரு ஆற்றல் கிடைக்குது. உதாரணத்துக்கு வெள்ளிக்கோள் வந்து நமக்கு பக்கத்தில் வரும்பொழுது மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. இப்போ வெள்ளிக்கோளுக்கு அதிகமாக இருக்குது. வெள்ளிக்கோள் அதிகமாக வர்றதுனால இந்த கோடை காலத்தில் எங்களுக்கு ஒரு மழை கிடைச்சிருக்கு. அப்போ சனி வரும் பொழுது அதுக்கு ஒரு இது. அப்போ ஒவ்வொன்றும் பக்கத்தில் தூரத்தில் போகும்பொழுது ஒவ்வொரு ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றல்களை ஒரு தொகுப்பாக வச்சு நமக்கு வந்து 7 கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு 7 கன்னிமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்த கன்னிகள். அதைத்தான் நம்ம வச்சிருக்காங்க. தனித்தனியாக தெய்வம் சப்த கன்னிகள் தான் அடிப்படையானது. அப்போ அந்த 7 கோள்கள் தான் 7 வண்ணங்களாக இருக்கு. கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, நீர்வண்ணம் இந்த மாதிரி இருக்கு. அந்த 7 கோள்கள் தான் 7 சக்திகளா இருக்கு. அந்த 7 கோள்கள் தான் வந்து 7 பரம்பரையா இருக்கு. ஏன் 8 பரம்பரைன்னு வைக்கல அப்படின்னா சுழற்சி, எல்லாமே சுழற்சி. இப்போ கணவன் மனைவியாக அடுத்தது பரம்பரையாக மறுபடியும் அந்த சுத்துது. இதுதான் வந்து நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தில் ஜெனட்டிக் சொல்றாங்கல்ல, இதுதான் சுழற்சியில. இப்போ எனக்கு எப்படி இப்போ இந்த சமகாலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி இருந்து ஏன் இதுக்கு வருதுன்னா நமக்கு அந்த 7வதோட தொடர்ச்சி கிடைக்குது. அது எப்படி ஏன் கிடைக்குது அப்படின்னு இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஏன் பண்ணுறாங்கன்னா, நீ இந்த மரபு அறிவோடு வாழ்ந்துட்டீங்கன்னா இன்னும் அடிமைப்படுத்த முடியாது. அதனால் அந்த மரபு அழிக்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. உடை முதற்கொண்டு, உணவு முதற்கொண்டு, வாழ்வியல் முதற்கொண்டு எல்லாத்தையும் மாற்றுறாங்க. அப்போ நம்ம அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறது நிலமும் பொழுது முதற்பொருள் இருக்கு. அதில் வந்து 7 ஆண் பருவங்களுக்கு வேறு பெயர், 7 பெண் பருவங்களுக்கு வேறு பெயர். பாலகன், விடலை, காளை, மீலி, மரவோன், திரவோன், முதுமகன். சொல்லியிருக்கேன் பாருங்க. பேதை, பதுமை, மங்கை நீங்க இருக்கிறவங்க 12 to 24 இருப்பீங்க. நீங்க பெரும்பை கேட்டகரியில தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அது அதுக்கடுத்து நீங்க எது வரைக்கும் போகணும்? 84 பேரிழம்பெண் வரைக்கும் போகணும். அப்போ இப்ப என்னன்னா அந்த 7 பருவங்களை தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பருவத்துக்கு வந்து 12 ஆண்டுகள். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த 7 கோள்கள் தான் நம்ம உடம்புல 7 சக்கரங்களா இருக்கு. இப்போ இந்த பூமியே ஆகட்டும், எந்த கோள்கள் ஆகட்டும், இந்த பிரபஞ்சத்தோட குப்பை தான் ஒவ்வொரு கோள். அதுல இருக்கிற காம்பினேஷன் தான் வேற. நிலவுல ஒரு தனிமம் இருக்குது, வெள்ளியில வெள்ளி அதிகமா இருக்குது, புதன்ல தங்கம் அதிகமா இருக்கு. சரி, அதனால அது ஒரு தனிப்பட்ட இருக்கும். நம்ம பூமியில இந்த காம்பினேஷன் 108 தனிமங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்குது. அதனாலதான் நம்ம பூமியா இருக்கிறோம். எல்லாத்தையும் தகவல் அமைச்சு அதே தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. அதுதான் அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம்னு சொல்றது. அப்போ இதுக்குள்ள நம்ம உடம்புல வந்து இன்னென்ன மாற்றங்கள் ஏறுது, இன்னென்ன பருவங்கள் மாறுது. அந்த விஷயத்துல நமக்கு 7 சக்கரங்களா உடம்புல இருக்கு. மூலாதார சக்கரம், இப்போ எளிமையா சொல்லணும்னா இது வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, அப்புறம் சகஸ்காரம். இது உடம்புல இந்த வயதுக்கேற்றவாறு மேலே எழும். அதை பத்தி சொல்றது இதுதான் குண்டலினி எழுப்புறதுன்னு சொல்லுவாங்க. யோகா டீச்சர்ஸ் எல்லாம் யோகா நடத்துறாங்களே, இத பேசிக் பண்ணி தான் நடத்துறது. ஆனா அவங்க சின்சியரா சொல்லி கொடுத்து சின்சியரா படிச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதான் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். இயல்பான வாழ்க்கை எளிமையா வாழ்ந்தாவே போது அடுத்தடுத்த சக்கரத்துக்கு நகர முடியும். ஆனா நீங்க 24 கல்யாணம் பண்ணியிருக்கணும், 36 குழந்தை பெற்றிருக்கணும், 48 அவங்களுக்கு படிப்பெல்லாம் முடிச்சிருக்கணும், 60 இருக்கிற சொத்து எல்லாம் அவங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க பொது வழியிலுக்குள்ள வந்துடணும். 72ங்கிறது வந்து இங்க வந்து சொத்து, இங்க வந்து அறிவு, நாலேஜையும் கொடுத்துருவாங்க. எல்லாம் பொது சமூகத்துக்கு. 84 ஞானம் கிடைக்கும், ஞானத்தையும் கொடுத்துருவாங்க. அப்போ இது கிடைச்சது பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் சாகவே சாகாது. உடம்பு அப்படியே இருக்கு. அதுக்கு உணவு எடுத்துக்காது, தண்ணி எடுத்துக்காது, எதுவுமே பண்ணிக்காது, அப்படியே இருக்கு. அதனால் அதை எடுத்துக்க அப்படியே தூக்கி தாலியில் வச்சிருவாங்க. அதான் முதுமக்கள் தாலி, அதான் ஜீவசமாதி அப்படின்னு சொல்றது. அப்போ அந்தந்த வாழ்வியலுக்கு அந்தந்த வயதுக்கேற்றவாறு நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போயிடணும். நான் இங்கேயே தேக்கம் அடைகிறதுனால தான் இப்போ நமக்கு சிக்கல் ஏற்படும்.
வீடு கட்டுறோம், இஎம்ஐ வாங்குறோம், ஜாப்புக்கு போறோம், தொழில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகிற வயசு கடந்து 30 வயசு 32 இப்போ எல்லாம் பெண்களே 32 வயசு இருந்தால் கல்யாணம் பண்ணுறாங்க. அதான் சிக்கல் ஏற்படும்.